நரம்புகள் ஓய்வு செய்ய வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் செய்திக்காக நான் கடந்த வாரம் முழுவதும் ஆண்டுடைய சமூகத்தில் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஜெபித்து கொண்டு இந்த வார்த்தைக்காக நான் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தபோது கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட தொடங்கினதெல்லாம் அவர் தம்முடைய ஜனங்களுக்காக எவ்வளவு அதிகமாய் வைராக்கியம் உடையவர் என்பதை எஸ்தர் ராஜாத்தி ஆகிய அவர்களுடைய சம்பவத்தை வைத்து என்னை யோசிக்க செய்தார். ஆண்டவர் ஒரு பெரும்பான்மையான கூட்டத்தார் தன் ஜனங்களுக்காக சதி ஆலோசனை செய்தபோது இந்த சிறுபான்மையான ஒரு கூட்டம் கர்த்தரை நோக்கி கதறின போது ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் பெற்று தந்தார். அந்த தேசத்திலே கொடிய துக்கம் வந்திருக்க வேண்டும். எத்தனையோ பேர் அநியாயமாய் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு பெரும்பான்மையான கூட்டத்தார் இவர்களுக்கு விரோதமாக கங்கணம் கட்டி இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தூக்குமரம் செய்தார்கள். ராஜாவினிடத்திலே கட்டளையையும் பெற்றார்கள். ஆனால் கட்டளை பெற்ற பிறகும் ஆண்டவரிடத்திலே போராடின ஒரு ராஜாத்தி, எஸ்தர் ராஜாத்தி, அவளோடு கூட இருந்து அவளுடைய சிநேகிதர்களுமாக சேர்ந்து கர்த்தரை பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்றாடின போது அவர்கள் நினைத்திருந்தபடி அல்லாமல் காரியத்தை மாறுதலாய் ஆண்டவர் முடிய செய்தார். ஹல்லேலூயா. மகா துக்கம் நடந்திருக்க வேண்டிய இடத்திலே மகா மகிழ்ச்சி வந்தது. அந்த நாள் பண்டிகை நாளாக மாறியது என்று சொல்லி நாம் எஸ்தர் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக சிலவற்றை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டார். ஆனால் அதில் யார் எந்த சதி செய்தாலும் அது அவர்களை மேற்கொண்டு நாம் நன்மை பெற முடியும். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனம் என்று ஆண்டவர் ஒரு சிறிய கூட்டத்தாரை தான் அழைத்திருக்கிறார். ஒரு சிறிய கூட்டத்தார். ஒருவேளை அவர்கள் சில சமயங்களிலே கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்கள், ஆண்டவருடைய அன்பை அறியாமல் வாழ்ந்தவர்கள், சில சந்தர்ப்பங்கள் வந்தபோது ஆண்டவரை மறுதலித்த கூட்டத்தார். ஆனாலும் கர்த்தர் அவர்கள் பேரிலே ஒரு விதமான அன்பை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நாமும் கூட சில சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டுடைய அன்பை விட்டு சற்று பின்வாங்கி நிற்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எப்பொழுது நாம் மனம் திரும்புகிறதற்கு ஆயத்தமோ, எப்பொழுது ஆண்டுடைய சமூகத்திலே கதறி அழுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் தம் ஜனங்களுக்காக தான் செய்ய நினைத்ததை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இதிலே ஒரே காரியத்தை தான் 2 முறை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார்கள். என்ன? அவர் சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தீவிரமாய் சீக்கிரமாய் தாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற காரியங்களை தம் ஜனங்களுக்காக நிறைவேற்றி முடிப்பாராம். ஹல்லேலூயா. இந்த வசனம் தீர்க்க தரிசன வசனமாக ஏசாயா தீர்க்கதரிசியினாலே முன் அறிவிக்கப்பட்ட வசனம். இது இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இன்றைக்கு நாம் எல்லாரும் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்தவர்கள்தான். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டுடைய ரட்சிப்பை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாகவே நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஜனம் என்ற அங்கீகாரம் பெற்றவர்கள். ஆகவே நமக்கும் இந்த வசனம் உரியதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? அவர் சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். என்ன காரியம் தடைபட்டு நிற்கிறது? ஒருவேளை சில காரியங்கள் தொடங்கி இருப்போம், ஆனால் அது பாதியிலே நின்று போயிருக்கும் பல காரணங்களினால. சில காரியங்களை தொடங்குகிறதற்கே நம்மிடத்துல எந்த விதமான வசதி
வசதி வாய்ப்புகள் இல்லாததினால ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருப்பார், ஆனால் அது துவங்க முடியாத நிலையிலே தடைபட்டு கொண்டே நின்று கொண்டிருக்கும். சில காரியங்களில் நாம் முன்னேற்றத்திற்காக முயற்சிகளை எடுப்போம், ஆனால் அந்த முன்னேற்றத்திற்கான முயற்சியிலே தடை வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது காரணங்களினாலே ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறாதபடி, காரியம் வாய்க்காதபடி தடையாக நின்று கொண்டிருக்கிறதானால் இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினாலே நான் உங்களுக்கு சொல்ல முடியும், கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர். ஹல்லேலூயா. நீதியோடே என்று சொல்லும்போது அதிலே பல அர்த்தங்கள் புதைந்து கிடக்கிறது. என்ன? ஆண்டவர் நியாயமான தீர்ப்பு தருவார். நீதியோடு கூட அவர் தீர்மானித்திருக்கிறார், அதன்படியே அவர் செய்வார். ஒருவேளை நாம தகுதி இல்லாதவர்களாக நாம் இருப்போமானா இன்றைக்கு நாம ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டியது என்ன? ஆண்டவரே, நீங்க உடைய வார்த்தையினாலே சொன்னவற்றை இன்னும் எனக்கு நிறைவேற்றி முடிக்காமல் ஏன் இது தாமதமாகிறது? ஏன் இதிலே தடை வருகிறது? இதற்கு நான் காரணம் என்றால் என்னுடைய பாவங்களை என்னை சுத்திகரிங்கப்பா என்று ஆண்டவரிடத்திலே நாம் இன்றைக்கு கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இது ஏசாயா தீர்க்கதரிசியினாலே முன்னறிவிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிப்போம். அந்த வசனம் எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏசாயா 41 அதிகாரம் 4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தான் இந்த வசனத்திலே நாம் ஆதாரமாக வாசித்தோம். வாசிக்க கேட்போம். ஏசாயா 41 அதிகாரம் 4 வசனம். அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. ஹல்லேலூயா. அதை செய்து நிறைவேற்றி என்று சொல்லப்பட்டிருக்கே. முந்தின வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் எவைகள் எல்லாம் இஸ்ரவேலருக்கு செய்தார் என்பதை நீங்க கோர்வையாக வாசிக்க முடியும். அவைகள் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுகிறவர் நான் தானே என்று தன்னை குறித்த ஒரு அறிமுகத்தை வைராக்கியமுள்ள தேவன் வெளியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் தானே, வேற யாரும் இல்லப்பா, முந்தினவராகிய நானே, பிந்தினவராகிய நானே என்று சொல்லி தன்னை குறித்து ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பை இந்த இடத்திலே ஆண்டவர் வெளியிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் நிறைவேற்றி முடிக்கிற தேவன் என்னோடு கூட உண்டு என்று என்னோடு யார் யார் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற தேவன் அவர். அவர் எனக்கென்று நியமித்திருக்கிற காரியங்கள் தடைபட வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு தீர்மானமாக ஆண்டவர் மறுபடியுமாக திருவுளம் பற்றுகிறார். ஆண்டவர் சில காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்காக நினைத்தார், ஆனால் அதை முதலாவதாக வார்த்தையினாலே உறுதிப்படுத்துகிறார். வார்த்தையினாலே அவர் உறுதிப்படுத்துகிறதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அதை தான் சாலமோன் சொல்லும்போது, தாவீதின் நாட்களிலே ஆண்டவர் வாக்குரைத்தார், ஆனால் தன்னுடைய நாட்களிலே தன்னுடைய கரங்களினாலே அதை நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி 2 நாளாகவும் 6 அதிகாரம் 15 வசனத்திலே நாம வாசிக்க முடியும். வாக்கினால் சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. வாசிப்போமா?
தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். ஹல்லேலூயா. அதை இந்நாளில் இருக்கிறபடி என்ன செய்தாரு? நிறைவேற்றினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் தன்னுடைய தகப்பனுக்கு சொன்ன வாக்கை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்றினீர் என்று சொல்லி பெருமிதத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தையை தான் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் கைகூடி வராதபடிக்கு காலம் தாமதமாகி கொண்டே இருக்கும்போது நீங்க இன்னைக்கு சொல்லுவீங்களா, ஆண்டவரே நீங்க வாக்கினால் உரைத்ததை உம்முடைய கரத்தினால் எனக்கு நிறைவேற்றி முடிப்பீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எனக்கு இதை சொன்னீர், ஆகவே இதை செய்வீர். இன்னைக்கு நம்மை சூழ இருக்கிற புறஜாதியார் அல்ல நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்களாம்? சங்கீதம் 115 அதிகாரம் 2 வசனத்தின்படி உன்னுடைய தேவன் எங்கே என்று புறஜாதியார் கேட்பானேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து புறஜாதிகள் கேட்கிற கேள்வி என்ன? நம்முடைய பாடுகளை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போகிறதுனாலே சுற்றி இருக்கிற அந்நிய புத்திரர் நம்மை பார்த்து என்ன கேட்கிறாங்களாம்? வாசிப்போம். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். அப்படி அவர்கள் கேட்கிறார்கள். ஆனா அதற்கு என்னுடைய பதில் என்னவாக இருக்கும்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் புறஜாதியார் சொல்லுகிற தேவையற்ற வார்த்தைக்கு நாம் சொல்ல வேண்டிய பதில் என்ன? எங்கள் தேவன் எங்களை பார்த்து கொண்டு பரலோகத்திலே இருக்கிறார், அவர் தமக்கு சித்தமான யாவையும் எனக்காக செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? என் ஆண்டவர் எனக்காக தான் நினைத்த யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு நாம் அந்த பதிலை தீர்மானமாக சொல்லுவோமானால் அவர் சொன்னபடியே நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். அவர் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுகிறதிலே 2 விதம். ஒன்று அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். சில நேரங்கள்ல வாய்க்காதபடி தள்ளி போய்கொண்டே இருக்கும், அதை வாய்க்க பண்ணுவார். இன்னொரு காரியம் என்ன? காரியம் சில நேரங்கள்ல நாம எதிர்பார்த்தபடி நடக்காம மாறுதலாயும் முடிய பண்ணுவார். 2 விதத்துல ஆண்டவர் காரியத்தை நிறைவேற்றுவார். ஒன்று, காரியத்தை நிறைவேற்றி வாய்க்க பண்ணுவார், கைகூடி வர பண்ணுவார். இன்னொன்று, காரியத்தை மாறுதலாயும் முடிய பண்ணுவார். எது நடந்தாலும் தன்னுடைய ஜனங்களுடைய நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை ரோமர் 8 அதிகாரம் 28 வசனத்துல வாசிக்கிறோம். நாம் இன்னைக்கு வாசித்த ஆதார வசனத்தை ரோமர் 9:28 வாசித்தோம். ரோமர் 8:28 என்ன வாசிக்கிறோம்னா, அவர் தம்முடைய அன்பினாலே ஈர்க்கப்பட்ட சகல பிள்ளைகளுக்கும் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே என்ன செய்கிறாராம்? செய்கிறவராக இருக்கிறாராம். வாசிப்போமா ரோமர் 8:28? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு காரியத்தை என் ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார், அல்லது என்னுடைய காரியத்தை மாறுதலாயும் முடிய பண்ணுவார். எதை சார்ந்து நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டுடைய கரத்தில் நீங்கள் உங்களை கொடுக்கிறதற்கு ஆயத்தம் தானா? நீதியான உத்தரவை தாங்கப்பா. அதை தான் நம்ம ரோமர் 9:28 வாசித்தோம். நீதியோடே காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிற தேவன். நீதியோடு ஆண்டவர் காரியத்தை என்னென்ன காரியங்களை நிறைவேற்றுவார் என்பதை வேதத்திலிருந்து மிக சீக்கிரமாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன காரியத்தை செய்து முடிப்பார்? வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. Where there is no source there will be a source. அதாவது எந்த இடத்துல
காரியம் நடக்கவே செய்யாது, அதற்கான அறிகுறியே இல்லையோ அதற்கான அறிகுறிகளை ஆண்டவர் தோன்ற செய்வார், புதிய காரியத்தை நிறைவேற்றுவாராம். ஹல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பேன். புதிய காரியம் என்ன? புதிய காரியத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த புதிய காரியத்திற்கான வாய்ப்புகளே இல்லை. பார்க்கும்போது நம்முடைய கண்கள் காணும்போது அதுக்கான வாய்ப்பு தெரியவே இல்லை. ஆனா ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, வனாந்திரமாய் இருக்கிற இடத்துல நான் ஆறுகளை உண்டாக செய்வேன். அல்லேலூயா. அவாந்திர வெளியிலே நான் ஆறுகளை உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யாத்ரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாய்ப்பே இல்லாத நிலையில தான் இருக்கிறாங்க. அவங்க நிற்கிறாங்க, இனி நாம இந்த இடத்துல பிரேதமாக தான் விழ போறோம், வேற வழியே இல்லை. ஏன்னா பின்னால பயங்கரமான சேனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. முன்னே பார்த்தா செங்கடல் வீரியத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்களால் அதை கடந்து செல்ல முடியும் என்கிற எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத போதுதான் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி மோசே ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இன்றைக்கு வரப்போகிற ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வேற என்னமோ. ஹல்லேலூயா. நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு முன்னால இருக்கிற ப்ராப்ளம்ஸ், பிரச்சனையை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய பிரச்சனைகளை அல்ல, நீங்கள் விடுதலையோடு கூட கடந்து செல்லுகிற அந்த பாதையை நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது பார்க்க முடியுமா அந்த நிலையில? அந்த நிலையில பார்க்கிறதற்கு வாய்ப்பு இருக்கா? அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பார்ப்பீர்கள் என்பதற்கு வேற அர்த்தம். பார்ப்பீர்கள் என்றா இனி பார்ப்பீங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த இடத்துல பார்ப்பீர்கள்னு சொல்லப்படலை, பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. வாசிப்போமா அந்த வசனத்தை? யாத்ரா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு முன்னால பயங்கர பிரச்சனை இருக்கு, பின்னால திரும்பி பார்த்தாலும் தப்பித்து கொள்ள வழியே இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற விடுதலையை பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்க்க உங்களுடைய கண்களுக்கு பலன் இருக்கா இன்னைக்கு? ஹல்லேலூயா. அதுதான் புதிய காரியம். அதுதான் என்னது? புதிய காரியம். ஆண்டவர் அப்படிப்பட்ட புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படியானா நான் என்ன செய்யணும்? நாம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லும் நாள் மட்டும் பேசாதிருங்கள். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய தேவையற்ற வார்த்தைகள் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி போடுகிறது. நாம ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று சொல்லுகிற அதே நாவினாலே தேவையற்ற அறிக்கையுமே செய்து விடுகிறோம். ஆண்டவரால என்ன செய்ய முடிஞ்சது இத்தனை நாளும்? நானும் காத்து காத்து இழைச்சு போனேன், இன்னைக்கு வரைக்கும் காத்திருந்தேன், இது வரைக்கும் எனக்கு எந்த ரட்சிப்பையும் பார்க்க முடியவில்லையே என்று நம்முடைய வாயினாலே தேவையற்ற வார்த்தைகளை பிதட்டுகிறவர்களாக நாம் மாறி போகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோசுவாவை கொண்டு ஜனங்களிடத்துல, நான் சொல்லும் நாள் மட்டும் உங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் புறப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. முன்னால ரட்சிப்பை பார்க்க முடியல, விடுதலையை பார்க்க முடியல, கண்ணுக்கு முன்னாலே இருக்கிறது எரிகோ மதில், அதை தாண்டி கடந்து செல்லுகிறதற்கான திராணி இவங்களுக்கு இல்லை. ஆனால் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை, நான் சொல்லு மட்டும் வாயை திறக்காத. ஹல்லேலூயா. வாசிப்போமா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். போதும். உங்கள் வாயிலிருந்து என்ன வேண்டாம்? ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். இன்னைக்கு நம்ம இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமானால்
தேவையான போது தான் நம்ம பேசணும். தேவையற்ற போது நம்ம என்ன செய்யக்கூடாது? வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் அவிசுவாசமாக பேசக்கூடாது. அதுவே பிசாசுக்கு நம்மை வீழ்த்தி விடுகிறதற்கு ஏற்றதாக அமையும். ஆகவே இன்றைக்கு முடிவெடுப்போம், ஆண்டவரே, தேவையற்ற காரியங்களை, வீண் பேச்சு என்னுடைய இருதயத்திலிருந்தும் என்னுடைய வாயிலிருந்தும் நான் நீக்குகிறேன். ஆகவே தான் 1 தீமோத்தேயு 1:6 நம்ம வாசிக்கிறோம், வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து வீணாய் போனார்களாம். வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து என்ன செஞ்சிட்டாங்க? வீணாய் போயிட்டாங்க. அவர்கள் விலகி போய்விட்டார்கள் ஆண்டுடைய அன்பை விட்டு. நாமும் அப்படி விலகி போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்து, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல அமர்ந்திருந்து கர்த்தர் செய்யும் காரியங்களை நாம் என்ன செய்யணுமா? பார்க்க வேண்டுமா? சங்கீதம் 46:10 நாம் அப்படி வாசிக்கிறோம். வாசிப்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அமைதியா அமர்ந்திருந்து ஆண்டவருடைய ரட்சிப்பை பார்க்கிறதற்கு நீங்களும் நானும் ஆயத்தந்தானா? அப்படியானா ஆண்டவர் புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். என்ன புதிய காரியம் நீங்க இன்னைக்கு கேட்குறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில என்ன புதிய காரியம் உங்களுக்கு வேணும்? நம்முடைய ஆசைப்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி. ஹல்லேலூயா. ஆண்டு சித்தத்தின்படி இந்த புதிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, பூமி நிலை மாறுகிற சூழ்நிலை, மலைகள் நடுச்சமுத்திரத்துல சாய்ந்து போகிற சூழ்நிலை, அதே தான் நம்ம சங்கீதம் 46:2 வாசிக்கிறோம். அந்த நிலையில தான் நாம எப்படி இருக்கணுமா? அமர்ந்திருந்து கர்த்தர் செய்யும் காரியத்தை பார்க்க வேண்டுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுப்ப, ஆண்டவரே, நீர் எனக்காக ஒரு புதிய காரியத்தை, நியூ பிகினிங், ஒரு புதிய காரியத்தை என் ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிறீர், அதை நிறைவேற்றி முடிப்பீர். அடுத்ததாக, 2வது, என்ன காரியத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறாராம்? யோபு 5:9 வாசிப்போம். நம்ம அதிகமாய் நாம் இதை சொல்லி ஜெபிக்கிற ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு மறுபடியுமாக ஆண்டவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். வாசிப்போம். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். அடுத்து என்ன செய்வார் ஆண்டவர்? பெரிய காரியம் செய்வார். முதலாவதாக புதிய காரியம் செய்வார், அடுத்ததாக பெரிய காரியம் செய்வார். என்ன பெரிய காரியம்? நம்மளுடைய எபிலிட்டிக்கு முடியாத, இது பாசிபிளே இல்லை, என்னுடைய கேப்பபிலிட்டிக்கெலாம் அது பாசிபிள் கிடையாது. ஆனால் அதை என் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நிறைவேறுகிறதற்கு சில தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளே ஞானிகளுடைய தடைகள் தான். ஞானிகள் தந்திரமா ஆலோசனை பண்ணி நமக்கு நடக்க வேண்டிய பெரிய காரியத்தை தடையா வச்சிட்டு இருக்காங்க. யோபு 5:12 ஆகவே தான் யோபு சொல்லும் போது சொல்லுவார், தந்திரக்காரர்களின் கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் அபத்தமாக்குவார் என்று. ஹல்லேலூயா. வாசிப்போமா? யோபு 5:12. தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். தந்திரமானவங்க சில காரியங்களை நம்மளை ஓவர்டேக் பண்ணி செய்திடலான்னு நினைப்பாங்க. அவங்க பெரிய பொசிஷன் போயிடலாம், நாம் அதற்கு தகுதி உடையவர்களாக இருப்போம். ஆனால் தந்திரமாய் ஆலோசனை செய்து அவர்கள் நம்முடைய இடத்தை பிடித்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுடைய காரியத்திலே கர்த்தர் தந்திர ஆலோசனைக்காரரின் தந்திரத்தை அபத்தமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை? ஹல்லேலூயா. அவருடைய தந்திரங்கள் எல்லாம் செயல்பட முடியாதபடிக்கு என் ஆண்டவர் அவைகளை ஒன்றுமில்லாமல் முடிய செய்வார். எப்படி எஸ்தர் ராஜாத்தியுடைய காரியத்திலே ஆண்டவர் கிருபையாய் தம்முடைய ஜனங்களுக்கு இறங்கினாரோ, அப்படியே தம் பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறதை யாராலும் தடை செய்ய முடியாது. நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாக தன்னுடைய சொந்த மகனாகி
அப்சலோம் என்ன செய்தார்? தந்திரமாய் ஆலோசனை செய்தார். அவரோடு கூட ஒரு ஆலோசனைக்கென்று ஒரு மனுஷனை வைத்திருந்தார், அகிதோபேல் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன். இந்த அகிதோபேல் பேசுகிற சகலமும் தேவ ஆலோசனையை போல இருக்குமா. அவர் சொல்லுகிறது ஒன்றும் தப்பாமல் நடக்கும். அப்படிப்பட்ட ஞானமுடைய ஒரு மனுஷன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளையாகிய தாவீதுக்கு விரோதமாக ஆலோசனை செஞ்ச ஒரே காரணத்தினால அவனுடைய தந்திர ஆலோசனை ஞானமானதுதான். ஆனா ஆண்டவர் அதை அபத்தமாக்கி போட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தந்திர ஆலோசனைக்காரர்களுடைய ஞானம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. நம்புறீங்களா? நம்பலையா? ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் எழும்பினால் அந்த ஆயுதத்தை முறித்து போடுகிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். பெரிய காரியத்தை செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வார். ஆமென். அல்லேலூயா. அதை செய்து முடிப்பார். அப்படி அவர் செய்து முடிக்கிறதற்கு நாம என்ன செய்யணுமா? எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். முதல்ல சொன்னார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு. அதுக்கு அமைதியா இருந்து நான் என்ன செய்கிறேன் மட்டும் பாருன்னு சொன்னாரு. அடுத்த பெரிய காரியத்தை செய்கிறேன். அதுக்கு யாரையும் நோக்கி கூப்பிடாதே, என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாத பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன். ஹல்லேலூயா. வாசிப்போமா? எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. அறியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிற ஆண்டவர் உங்களோடு கூட உண்டு. ஆகவே அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க. மனுஷர்களை நோக்கி கூப்பிட்டு பிரயோஜனமே கிடையாது. சில நேரங்களில் மனுஷர்களை நம்பி நம்பி நம்ம நாசமாவும் வீணாவும் போகிறது தான் நடக்குது. ஆனா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் என்றைக்குமே வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. யோபு அப்படிதான் கர்த்தரை நோக்கி தான் கதறினார். தன்னை சூழ இருக்கிற எல்லாருமே அவரை குறை சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். அவருடைய புலம்பலும் அவருடைய துக்கத்தையும் கர்த்தரிடத்துல மாத்திரம் கொட்டினார். ஆண்டவரே ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி கதறினார். யோபுடைய நிலைமை அப்படியே மாறியது. நாம் அதை தான் யாக்கோபு 5:11 நாம வாசிக்கிறோம். யோபின் பொறுமை கர்த்தருடைய செய்கையை நிறைவேற செய்தது. ஹல்லேலூயா. வாசிப்போமா அந்த வசனத்தை? யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. யோபுடைய பொறுமையை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் நிமித்தமாக யோபு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியானா ஏன் நமக்கு அநேக நேரங்களில் பொறுமை இல்லாது போகிறது? ஆண்டவரை மாத்திரம் நோக்கி கூப்பிட வேண்டிய நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுங்கள் என்று யாக்கோபு 5:13 சொல்லுகிறது. துன்பம் வருகிற போது கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். வேற யாரையும் நோக்கி பார்க்காதீங்க. யாரை நோக்கி பார்த்தோம் ஒண்ணுமே நடக்க போறதில்லை. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஸ்தோத்திரம், இயேசுயா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களை ஒருபோதும் வெட்கமடையாதபடி கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். கடைசியாக ஆண்டவர் லூக்கா 1:48-49 சொல்லப்பட்டபடி ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். அவர் மகிமையானவைகளை, குளோரியஸ் ஹேப்பனிங்ஸ், குளோரியஸ் திங்ஸ், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையானவைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவைகளை நம்முடைய கண்களால் காணவே முடியாது, இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு அன்எக்ஸ்பெக்டட்
அன்எக்ஸ்பெக்டட் என்று சொல்லலாம். நம்ம எதிர்பார்க்கவே முடியாத காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லி அறிக்கை இடுகிற சகோதரியாகிய இந்த மரியாள் அவர்கள் ஏன் இதை சொன்னார்கள்? அவர்கள் சாதாரண ஒரு சகோதரி தான். ஆனால் அவளுடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாக ஆண்டவர் ஸ்திரீகளுக்குள்ளே அவர்களை விசேஷித்தவளாக கண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவளை தேர்ந்தெடுத்துதான் ஆண்டவராகிய இயேசு அவளிடத்திலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரீயை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதியாக இந்த மரியாள் மாறுகிறாள். இன்னைக்கு நாம எல்லாரும் ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதிகளாக அல்லது மனுஷர்களுக்குள்ளே பாக்கியமுடையவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டுமானால் ஆண்டவர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்ற வேண்டும். அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆடுகளை மேய்த்த தாவீதுக்கு ஒரு உயர்வு வந்தது. அவன் அரசனாக மாறினான். அது ஆகவே தான் ஒரு பாடல் பாடுவோம். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு என்ன நிச்சயம்? சத்தமா சொல்லுங்களேன். ப்ரொமோஷன் நிச்சயம். இன்னைக்கு நிறைய பேர் ப்ரொமோஷன் நினைச்சு அப்படியே குறுகி போறாங்க, குன்றி போறாங்க. வருஷம் அந்த ஜூன் மாதம் துவங்கும் போது இந்த வருஷத்துல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் என்னுடைய சேலரியில இருக்குமா, என்னுடைய சேலரியில் ஏதாவது உயர்வு இருக்குமா என்று எதிர்பார்த்து சில நேரங்கள் அது நடக்காத போது சோர்ந்து போகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனை வீரனுக்கு ப்ரொமோஷன் உண்டு. ஹல்லேலூயா. யாருக்கு ப்ரமோஷன் உண்டு? ஆராதனை வீரனுக்கு. இன்னையிலேருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆராதித்து காத்திருப்பேன். ஹல்லேலூயா. நான் ஆராதனை செலுத்தி ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்பேன். எனக்கு நிச்சயமாக உயர்வு உண்டு. அந்த உயர்வுக்கு நேராகவே என் ஆண்டவர் என்னை நடத்துகிறீர் என்று காத்திருங்கள். அலட்சியம் பண்ணினவர்களுக்கு முன்பாக அரசனாக ஆண்டவர் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. மோசேயை ஒரு கூட்டம் அலட்சியம் பண்ணினாங்க. மோசேயை நீ யாரு எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற என்று தன் ஜனம் என்று நினைத்த அவர்களே இவரிடத்துல கேள்வி கேட்டாங்க. நீ யாருப்பா எங்களிடத்துல வந்து நீ பேசுறதுக்குன்னு கேட்டாங்க. ஆனா அந்த இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய நிலை அவருக்கு வந்தது. தற்காலிகமான ஓட்டம் தான் அது. ஹல்லேலூயா. நிரந்தர ஓட்டம் அல்ல. ஆண்டுடைய கண்கள் இவர் மேல ரொம்ப கவனமா இருந்தது. மோசே ஓடி வேறொரு இடத்திற்கு உயிர் தப்ப ஓடினார். ஆனா கர்த்தர் அவரை விடவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடவே இல்லை. அவருக்கு போதுமான பயிற்சி கொடுத்து மறுபடியும் யார் இவர் அலட்சியம் பண்ணினாங்களோ அதே இடத்துல ராஜ மரியாதையோடு கூட திரும்ப வந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் வந்த போது தான் இங்கிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. ஹல்லேலூயா. அதே தான் நாம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். அந்த வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 7:35. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். ஹல்லேலூயா. எனக்கு அலட்சியமா பார்க்குற அந்த கூட்டத்திற்கு தான் என் ஆண்டவர் உங்களை அரசனாக மீட்பனாக உருவாக்க முடியும். எப்போ? ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் செய்ய நினைத்த யாவையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். சங்கீதம் 84:11 சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிருக்கிறார். நன்மையை நிச்சயமா வழங்குவார். அதற்கு நம்மிடத்தில் உத்தமம் தேவை, பரிசுத்தம் தேவை. பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ளுவோம். ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற மேலான திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. மறுபடியுமாய் நம்முடைய ஆதார வசனத்தை ஒரு வாசிட்டு கூட வாசித்திரலாமா? எல்லாருமே அந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாரும் விசுவாசத்தோடு கூட நம்ம வாசிக்க போகிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இன்னைக்கு நம்ம தைரியமா விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ரோமர் 9:28. அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே
காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று தம் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சகலத்தையும் நன்மையாய் நிறைவேற்றி முடிப்பார். அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவர் இன்றைக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அதற்காக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அந்த புதிய காரியம் என்ன, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பெரிய காரியம் என்ன, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த உயர்வான காரியம் என்ன, ஆண்டவர் அவைகளை உங்களுக்கு செயல்படுத்தி உங்களை மகிழ்மையின் பாதையிலே நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தையின்படியே சகலத்தையும் எங்களுக்கு நிறைவேற்றி முடியுங்கப்பா. எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற ஒரு கூட்டத்தாருக்கு விரோதமாய் நாங்கள் நிற்க பலனில்லாதிருந்தும் எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அந்த அன்பினாலே நாங்கள் அவர்களை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்களுக்கு